வணக்கம். இன்றைய தினம் திருவாசகத்திலே ஒரு பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். வணங்கத் தலை வைத்து வார்கழல்வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்த எம்பெருமான் அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூற பாடினாம் பூவல்லி கொய்யாமோ என்று மணிவாசக பெருமான் பூவல்லி என்ற பதிகத்தில் இந்த பாடலை பாடியிருக்கிறார். ஆணவத்தின் அடையாளமாக சொல்லப்படுகின்ற தலை, இன்னொன்று பேசுகின்ற வாய். இவை இரண்டும் நமக்கு ஆணவத்தை அதிகமாக தருகிறது. அதனாலே தலையே நீ வணங்காய் என்று அப்பர் பெருமான் திரு அங்கமாலையிலே பாடியிருக்கிறார். ஆணவத்தின் அடையாளமாக தலை விளங்குவதனாலே அதை இறைவனை வணங்கி நம்முடைய பணிவை நாம் காண்பிக்க வேண்டும். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று அடியார்களை சொல்லும்போது சேக்கிழார் பணிவுடைய வடிவுடையார் என்று அடியாரை படிவான வடிவுடைய அடியார் என்று சொல்வார். அப்படி வணங்க தலை வைத்து அடியார்களை வணங்க வேண்டும், இறைவனை தொழ வேண்டும். பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கிறார். வணங்கத்தலை கடல்வாய் வாழ்த்த வைத்து. பெரும்பாலும் பிரச்சனைகள் எதனால் வருகின்றன? நம்முடைய பேச்சினால் தான் வருகிறது. திருக்குறளில் கேடும் ஆக்கமும் வருவதால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு என்று சொல்வார். கேடுனா துன்பம், ஆக்கம்னா வளர்ச்சி. இது ரெண்டும் எதனால் வருதுன்னா நம்ம பேசுகின்ற சொற்களினாலே வருகிறது என்று திருக்குறளில் கூறுகிறார். அதனால்தான் பேசுகின்ற பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும். நான் காக்க என்று பாடியிருக்கிறார். வணங்கத் தலை வைத்து வார்கழல்வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்த எம்பெருமான். அடியார் கூட்டத்திலே வைத்தார். அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற. அணங்குனா அம்பாள். அம்பாள் பார்க்க வேண்டும், இறைவன் ஆட வேண்டும். தில்லையிலே சிவகாமி பார்க்கிறார், இறைவன் ஆடிக்கொண்டு. அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூற பாடினாம். குணம்னா பெருமை. குணங்கூற பாடினாம் பூவல்லி கொய்யாமோ என்று அற்புதமான மணிவாசகர் இந்த பதிகத்திலே நமக்கு ஒரு நல்ல கருத்தை தந்திருக்கிறார். கேட்டு பயன்பெறுவோம்.